ராதிகா கோபி 2 பேர்த்துக்கும் கோர்ட்டில் டைவர்ஸ் கொடுக்குறாங்க. இடிஞ்சு போன இதயத்தோட கோபி அந்த கோர்ட்டை விட்டு வெளியே வராரு. ராதிகாவும் வராங்க. ராதிகாவை பார்த்து கோபி சொல்கிறாரு, நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டீங்க. கடைசியாக என் கூட ஒரு டிரைவ் மட்டும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் எங்கள் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு ராதிகா 2 பேருமே காரில் கிளம்புறாங்க. தனியாக எப்படி உன்னோட வாழ்க்கையை நீ வாழ போகிற, மையோவை எப்படி பார்த்துக்க போகிற, இந்த மாதிரிலாம் கோபி பேசிக்கிட்டே வராரு. முடிஞ்சு போன வாழ்க்கையை பற்றி பேசி என்னாக போகுது, எதுவுமே மாற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்லிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு போகிற வழியில் ராதிகாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கோபி கொடுக்குறாரு. ராதிகா அதை வாங்கி சாப்பிட்டுட்டே போகிறாங்க. கோபி பாக்கியாவுக்கு நம்ம செஞ்ச துரோகத்தினால தான் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாரு. வீட்டில் ஈஸ்வரியை காட்டுறாங்க. கோர்ட்டுக்கு நானும் போயிருக்கணும். அந்த ராதிகா கோபியோட மனசை மாற்றி இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனாலும் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி புலம்பிகிட்ருக்காங்க. பாக்கியா எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கோபி ராதிகா 2 பேரும் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. இது செல்வி பார்க்குறாங்க. ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, கோபிக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே ராதிகா சொல்லிட்டு போனாங்க. இப்போ எப்படி சேர்ந்து ஒன்றா வராங்க 2 பேரும் அப்படின்ட்டு பாக்கியா அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்காங்க. உள்ளே வந்த ராதிகா எல்லாரையும் பார்த்து, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. கோபிக்கு எனக்கும் டைவர்ஸ் கிடச்சிருச்சு. என்னால் இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ராதிகா ஈஸ்வரிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஈஸ்வரி இந்த இடத்துல தான் ராதிகா மேலே இறக்கப்படுறாங்க. ராதிகாவை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ராதிகா பெரியவே மனசு இல்லாமல் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க.